ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க, என்னென்ன போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க, எந்தெந்த பிடிஓ ஆஃபீஸில் என்னென்ன போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க, ஸோ அந்த போஸ்டிங்க்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுடைய வீடியோ ஆஃபீஸும் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. எந்தெந்த பிடிஓ ஆஃபீஸில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம ஒவ்வொன்றாக நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. அதற்கு மேலே அட்டஸ்டு பண்ணிவிடுங்க. விண்ணப்பதாரர் பெயர், உங்களுடைய பெயர் நேராக எழுதிடுங்க. பாலினம், தந்தை பெயர், பிறந்த தேதி 1/7/2025 அன்று உள்ளவாறு உங்களுடைய வயதை கணக்கிட்டு எழுதிருங்க. கல்வி தகுதி, ஓட்டுநர் உரிமம் எண், குடும்ப அட்டை எண், ஆதார் எண், தற்போதைய முகவரி, நிலையான முகவரி, அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், கைபேசி எண், அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி, மின்னஞ்சல் முகவரி, மதம், வகுப்பு பிரிவு, சொந்த மாவட்டம், முன்னுரிமை இருப்பின் எந்த வகையான முன்னுரிமைன்றது மென்ஷன் பண்ணி அதுக்கான நகல் இணைக்கணும். அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா இணைக்கப்பட வேண்டிய சான்றுகள் விவரம் கொடுத்துருக்காங்க. இணைக்கப்பட்டுள்ளதா ஆமாம் இல்லையான்றது நீங்கள் டிக் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கல்வி தகுதி சான்று இணைச்சிருக்கீங்க அப்படின்னா ஆமான்றது மேலே டிக் பண்ணணும், ரைட்டுங்களா? ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுவிடுங்க. 4 இடம் எழுதிடுங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்த பிறகு பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. பல்வேறு பிடிஓ ஆஃபீஸில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த பிடிஓ ஆஃபீஸுன்றதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விழுப்புரம் மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டு தான். ஸோ இந்த வெப்சைட்னுடைய லிங்க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விழுப்புரம் மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இதில் ரெக்ரூட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. சில பார்த்திங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் ரெக்ரூட்மெண்ட், யூனியன் சைட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், பஞ்சாயத்து யூனியன் காணை, சில பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேல் மலையனூர் பிளாக்கில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்டு நைட் வாட்ச்மேன் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வல்லம் சில பார்த்திங்கன்னா நைட் வாட்ச்மேன் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா வானூர் பிளாக்கில் டிரைவர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஓட்டுநர் சீஃப் டிரைவர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கண்டமங்கலம் பிளாக்கில் பார்த்திங்கன்னா சீஃப் டிரைவர் நைட் வாட்ச்மேன் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. திருவண்ணைநல்லூர் பிளாக்கில் பார்த்திங்கன்னா சீஃப் டிரைவர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த கோழினூர் பிளாக்கில் பார்த்திங்கன்னா நைட் வாட்ச்மேன் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. காணை பிளாக்கில் டிரைவர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நைட் வாட்ச்மேன் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இறுதியாக பார்த்திங்கன்னா முகையூர் பிளாக்கில் டிரைவர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீஃப் டிரைவர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா காணை ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 வந்து 58,100. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 முதல் 37 வயது கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இனசுழற்சி பார்த்தீங்கன்னா SAW பட்டியல் சாதியின அருந்ததியர் பெண்கள். ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா தி பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் PP பஞ்சாயத்து யூனியன் காணை என்ற பேரில் ரூபாய் 50க்கான டிடி எடுத்து அந்த டிடியை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும். எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 17/11/2025 முதல் 30/11/2025 வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை நேரடியாகவோ அல்லது அஞ்சல் வழி மூலமாகவோ காணை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அளித்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 30/11/2025. விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டிய முகவரி வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், காணை, போஸ்ட்டு விழுப்புரம் TK. பின்கோடு பார்த்தீங்கன்னா 605301. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இரவு காவலர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் இரவு காவலர் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 58,100. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 முதல் 37 வயது. ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் ஒரு போஸ்ட்டும் இரவு காவலர் ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான இனசுழற்சி விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இரவு காவலர் பணிக்கு தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும், நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20/11/2025. ஸோ விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், மேல்மலையனூர், விழுப்புரம் மாவட்டம். பின்கோடு பார்த்தீங்கன்னா 604204 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ இதற்கான விண்ணப்படியை வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனுடன் வந்து கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வல்லம் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 20/11/2025. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி ஒன்றியம், வல்லம் 604206. ஸோ இதற்கான விண்ணப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா வானூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 19,500 71,900. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 முதல் 42. ஒரு போஸ்ட்டு. ஸோ இதற்கான இனசுழற்சி விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிரைவர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமை இருக்கணும். 5 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும். விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா தி பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பஞ்சாயத்து யூனியன் வானூர் திருச்சிற்றம்பலம் என்ற பேரில் ரூபாய் 50க்கான டிடி எடுத்து அதை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வள்ளத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரூபாய் 50 வந்து டிடி எடுக்க சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் BP பஞ்சாயத்து யூனியன் வல்லம் என்ற பேரில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 50க்கான டிடி எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பணிக்கான விண்ணப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இரவு காவலர் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 50. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் BP பஞ்சாயத்து யூனியன் கண்டமங்கலம் என்ற பேரில் பார்த்தீங்கன்னா டிடி எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த டிடி எடுத்து விண்ணப்பத்துறை இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 20/11/2025. விண்ணப்பத்தில் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், கண்டமங்கலம், விழுப்புரம் மாவட்டம். பின்கோடு வந்து கொடுத்துருக்காங்க 605102. ஸோ இதற்கான விண்ணப்படி வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா திருவெண்ணைநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஈப்பு ஓட்டுநர் ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 50 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிடி எடுக்க சொல்லியிருக்காங்க. டிடி வந்து எந்த பேரில் எடுக்கணும் அப்படின்னா தி பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பஞ்சாயத்து யூனியன் திருவெண்ணைநல்லூர் என்ற பேரில் டிடி எடுத்து அனுப்பணும். விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி 20/11/2025. விண்ணப்பத்தில் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் வ.உ. ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் திருவெண்ணைநல்லூர். ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா கோலினூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா கோலினூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இரவு காவலர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 50 ரூபா. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பஞ்சாயத்து யூனியன் கோலினூர் என்ற பேரில் வந்து டிடி எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி ஒன்றியம் கோலினூர் 605103 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காணை ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் இரவு காவலர் தலா ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 50 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. டிடி பார்த்தீங்கன்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பஞ்சாயத்து யூனியன் காணை என்ற பேரில் வந்து டிடி எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் காணை விழுப்புரம் மாவட்டம். பின்கோடு பார்த்தீங்கன்னா 605301 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இறுதியாக முகையூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஈப்பு ஓட்டுநர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 50 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தி பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பஞ்சாயத்து யூனியன் முகையூர் என்ற பேரில் வந்து டிடி எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 20/11/2025. விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டிய முகவரி வட்டார வளர்ச்சி அலுவலர் வ.உ. ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முகையூர் இ மணம்பூண்டி. பின்கோடு பார்த்தீங்கன்னா 605759. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.